தேர்டு கர்நாடிக் வார் 1756 to 1763 வரலும் நடைபெற்றது. மூன்றாவது கர்நாடக போர். இந்த போரானது பார்த்திங்கன்னா 7 இயர்ஸ் வார் வந்து பார்த்திங்கன்னா யூரோப் கண்ட்ரியில் நடைபெற்றது. அதனுடைய விளைவாக நம்முடைய இந்தியாவிலையும் தேர்டு கர்நாடிக் வார் வந்து நடைபெற்றது. பை திஸ் டைம் அத்தகைய சமயத்தில் ராபர்ட் கிளைவ் எஸ்டாப்ளிஷ் த பிரிட்டிஷ் பவர் இன் பெங்காலில் தன்னுடைய பிரிட்டிஷ் பவர் வந்து ஆரம்பித்தார். ஆரம்பிக்கப்பட்டது ராபர்ட் கிளைவால். பை த பேட்டில் ஆஃப் பிளாசி, எதன் மூலமாக அப்படின்னா பேட்டில் ஆஃப் பிளாசி முன்னாடி பார்த்தோம். வீச் provided them with the necessary finance for the தேர்டு கர்நாடிக் வார். தேர்டு கர்நாடிக் வாருக்கு தேவையான ஃபினான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வழங்கினார். த ராபர்ட் கிளைவ். கவுண்டி லேலி வாஸ் டெபுட்டட் ஃப்ரம் ஃப்ரான்ஸ் டு கண்டக்ட் த வார் ஃப்ரம் த ஃப்ரெஞ்ச் சைடு. அதாவது ஃப்ரெஞ்சு அரசு வந்து பார்த்திங்கன்னா கவுண்டி லேலி அப்படிங்கிறவரை நியமித்தது. இந்த வார் கண்டக்ட் பண்ணுறதுக்காக நியமித்தது. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கேப்சூல் பண்ணிடுறாரு. ஃபோர்ட் செயின்ட் டேவிட் அப்படிங்கிற கோட்டையை வந்து கைப்பற்றுகிறாரு. ஸோ இந்த கோட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோர்ட்டு கடலூரில் இருக்குது. ஹீ ஆர்டர்ட் புஷி டு கம் டவுன் டு த கர்நாடிக் வித் ஹிஸ் ஆர்மி. அதாவது இவர் வந்து ஆர்டர் போடுறாரு. யாருக்கு ஆர்டர் போடுறாரு அப்படின்னா புஷி அப்படிங்கிறவருக்கு ஆர்டர் போடுறாரு. அதாவது தன்னுடைய ஆர்மியுடன் சேர்ந்து இணைந்து கொள்ளுங்க. யாரை விரட்டுவதற்காக அப்படின்னா டு மேக் த யூனிஃபைடு எஃபர்ட் டு த புஷ் த பிரிட்டிஷ் அவுட் ஆஃப் த கர்நாடக பகுதியிலிருந்து பிரிட்டிஷ்காரர்களை விரட்டுவதற்காக தன்னுடன் இணைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுகிறார். உடனே வந்து பார்த்தீங்கன்னா டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் புஷிஸ் டிஸ்பாச்சர். ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய புஷி வந்து தன்னுடைய படையை வந்து அனுப்புகிறாரு. ஸோ அனுப்பும்போது இதை அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு ராபர்ட் கிளைவ் சென்டு கார்னல் ஃபாரடே ஃப்ரம் பெங்கால் டு ஆக்குபை த நார்தர்ன் சர்க்காஸ். ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் கிளைவ் சென்ட் பண்ணுறாரு. கார்னல் ஃபாரடே அப்படிங்கிறவரை அனுப்புகிறாரு. ஸோ அனுப்பி நார்தர்ன் சர்க்காஸ் பகுதியை வந்து கைப்பற்றாங்க. ஸோ நார்தர்ன் சர்க்காஸ் அப்படிங்கிறது பார்ட் ஆஃப் த ஆந்திர பிரதேஷ் அண்டு ஒரிசா பகுதியை வந்து சேர்ந்தது. நெக்ஸ்ட்டு பேட்டில் ஆஃப் வாண்டிவாஸ். இந்த பேட்டில் ஆஃப் வாண்டிவாஸ் அப்படிங்கிறது போரானது பார்த்திங்கன்னா 1760 நடைபெற்றது. வாண்டிவாஸ் அப்படிங்கிற பிளேஸில் வந்து நடைபெற்றது. இது எப்போ நடைபெற்றது அப்படின்னா ஜனவரி 22, 1760 வந்து நடைபெற்றது. த இங்கிலீஷ் ஆர்மி அண்டர் த ஜெனரல் அயர்கூட் டோட்டலி ரூட்டட் த ஃப்ரெஞ்ச் ஆர்மி அண்டர் த லாலி. ஸோ யாராருக்கும் நடந்தது அப்படின்னா அயர்கூட்டுக்கும் ஜெனரல் அயர்கூட்டுக்கும் அண்டு லாலி அப்படிங்கிறவருக்கும் இடையில் நடந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஹேட் லூஸ் ஆல் தேர் பொசிஷன்ஸ் இன் இந்தியாவில் இருக்கிற அனைத்து குடியேற்றங்களும் இதனால் வந்து இழந்துட்டாங்க இந்த போரினால். ஃப்ரெஞ்சுக்காரர்கள். ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா லாலியை வந்து ரிட்டர்ன்டு டு ஃப்ரான்ஸுக்கு அழைச்சிக்கிட்டாங்க. ஸோ ஃப்ரான்ஸில் அங்கே போன பிறகு அவரை வந்து தூக்கிலிட்டு கொல்லப்படுறாங்க. ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் 1763 நடைபெற்றது. அதாவது 7 இயர்ஸ் வார் யூரோப்பில் நடைபெற்றது இல்லையா. ஸோ அந்த 7 இயர்ஸ் வார் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடன்படிக்கை மூலமாக முடிவு பெற்றது. ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் உடன்படிக்கை மூலமாக முடிவு பெற்றது. இந்த உடன்படிக்கையின் படி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் த பாண்டிச்சேரி வேர் கிவன் பேக் டு த ஃப்ரெஞ்ச். ஓகே, ஃப்ரெஞ்சுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த உடன்படிக்கையின்படி அவங்களுடைய பகுதியை வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி. பட் தே வேர் ஃபார்பிட்டன் ஃப்ரம் த ஃபோர்ட்டிஃபையிங் தோஸ் பிளேஸ். ஸோ ஆனால் வந்து பார்த்தோன்னா அந்த பகுதியில் வந்து அவங்க கோட்டையை எதுவும் கட்டக்கூடாது. அதே மாதிரி அவனுடைய படையை வந்து பெருக்கக்கூடாது. தேர் வேர் நாட் அலோடு டுகெதர் ஆர்மீஸ். அவங்களுடைய படையை வந்து பெருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. த ஃப்ரெஞ்ச் டாமினன்ஸ் இன் இந்தியா ப்ராக்டிக்கலி கேம் டு அன் எண்ட். அதாவது இதன் மூலம் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஞ்சு ஆதிக்கம் இந்தியாவில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோடு நம்ம பார்த்தது
கர்நாடிக் வார்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு மைசூர் வார் பற்றி பார்ப்போம். மைசூர் அண்ட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் டு பிரிட்டிஷ் எக்ஸ்பென்ஷன். மைசூர் போரும் ஆங்கிலேய ஆட்சி விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் லீடர்ஷிப் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ஹைதர் அலி, வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் ஹைதர் அலி, 1760 to 82 சொல்கிறாங்க. அண்ட் ஹீஸ் சன், அவருடைய சன் திப்பு சுல்தான் 1782 to 1799 played a prominent role against the expansion of British Empire in இந்தியாவில் பிரிட்டிஷ் பேரரசை வந்து எதிர்த்து போரிட்டவர்கள் இவர்கள். யார்? லீடர்ஷிப் ஹைதர் அலியும் அண்டு அவருடைய ஹிஸ் சன் திப்பு சுல்தானும். நெக்ஸ்ட்டு த போத் ஆஃப் தம், இந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எதிர்த்தாங்க. இன் 1761 he became the ஃபேர் டு ரூலர் ஆஃப் மைசூரில் ஒரு திறமையான ரூலராக வந்தார், திறமையான ஒரு உண்மையான ஆட்சியாளராக வந்தார். நெக்ஸ்ட்டு இவருடைய வலிமையினால் எதிரிகளையும் திகழ்த்தடித்தார். ஃபார்மிட்டபிள் எனிமி ஆஃப் த இங்கிலீஷ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வலிமையான எதிரியாகவும் திகழ்ந்தார். யாருக்கு? இந்த பிரிட்டிஷ்காரருக்கு. நெக்ஸ்ட்டு த ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார் 1767 to 1769. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது காரணங்கள். ஃபஸ்ட்டு காசஸ், ஹைதர் அலிஸ் growing power and his friendly relations with the French became a matter of concern for the English East India Company. அதாவது ஹைதர் அலிஸுடைய வளர்ச்சி, க்ரோவிங் பவர் அண்ட் ஹீஸ் ஃப்ரெண்ட்லி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்களுடன் ரிலேஷன்ஷிப் வைத்திருந்தார். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து எதிராக இருந்தது. நெக்ஸ்ட் செகண்ட் காசஸ், த மராத்தாஸ், த நிசாம் அண்ட் த இங்கிலீஷ் என்டர்ட் இன்டு எ ட்ரிபிள் அலைன்ஸ் அகைன்ஸ்ட் ஹைதர் அலிக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பேரும் முக்கூட்டு உடன்படிக்கை வந்து ஏற்படுத்தினாங்க அகைன்ஸ்ட் த ஹைதர் அலி. கோர்ஸ் the Nizam with the help of British troops under the General Joseph Smith invaded Mysore in 1767. 1767 நிசாம் அப்படிங்கிறவர் பிரிட்டிஷ் உடைய உதவியுடன் மைசூர் மீது படையெடுத்தார். ஹைதர் அலி டிஃபைட்டட் இங்கிலீஷ், அந்த இங்கிலீஷ்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா தோற்கடிச்சார் ஹைதர் அலி. அண்டு கேப்சூர் த மங்களூர் பகுதியை வந்து கைப்பற்றுகிறார். இன் மார்ச் 1769 ஹி அட்டாக்டு மெட்ராஸை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அண்டு ஃபோர்ஸ்டு த இங்கிலீஷ் டு சைன் எ ட்ரீட்டி ஆன் 4th April 1769. 1769 இந்த உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள் இங்கிலீஷ்காரர்கள். ஸோ அந்த உடன்படிக்கை தான் அடுத்தது கொடுத்துக்கிறாங்க, இந்த ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் 1769. இந்த ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸில் அட் த எண்ட் ஆஃப் த வார், இந்த ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் போரானது முடிவு பெற்றது. த ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் வாஸ் சைன்டு பிட்வீன் ஹைதர் அலி அண்டு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் நடைபெற்றது. போத் த பார்ட்டிஸ் returned the conquered territories and promised to help each other in case of any foreign attack on them. அதாவது ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட கைப்பற்றின பகுதி வந்து அவங்களிடமே கொடுக்கப்பட்டது. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க டு ஹெல்ப், உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபாரின் அட்டாக், யாராச்சும் ஃபாரின்காரர் வந்து அட்டாக் பண்ணால் நாம் ரெண்டு பேரும் உதவி செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிறாங்க. த ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ். செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் 1780 to 1784. காசஸ்,
இந்த செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அது 2 பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட், த இங்கிலீஷ் டிட் நாட் ஃபுல்ஃபில் த டேர்ம்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி ஆஃப் 1769. 1769 எந்த ட்ரீட்டி வந்து நடைபெற்றது? த ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ். அந்த மெட்ராஸ் உடன்படிக்கையின்படி 2 பேரும் வந்து உடன்படிக்கை செய்துக்கிறாங்க. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் டிட் நாட் ஃபுல்ஃபில், நிறைவேற்ற தவறிட்டாங்க. யார்? பிரிட்டிஷ்காரங்க அவனுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்ற தவறிட்டாங்க. வென் ஹைதர் அலிஸ் டெரிட்டரிஸ் வேர் அட்டாக்டு இன் 1771 பை மராத்தாஸ். மராத்தியர்களால் வந்து 1771 ஹைதர் அலி வந்து அட்டாக் பண்ணப்படுகிறார். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலிக்கு வந்து டிட் நாட் ஹெல்ப் ஃப்ரம் த பிரிட்டிஷ்காரங்கிட்ட எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லை. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட், பிரிட்டிஷ் கேப்சர்ட் மாஹி பகுதி வந்து பிரிட்டிஷ்காரர்கள் வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. இந்த மாஹி பகுதி வந்து பார்த்தீங்கன்னா எ ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட் வித்தின் த ஹைதர் அலிஸ் ஜூரிஸ்டிக்ஷன். ஹைதர் அலிக்கு சொந்தமான பகுதி, ஆட்சியில் இருக்கக்கூடிய பகுதி மாஹி. ஸோ அந்த பகுதி வந்து இவங்க கைப்பற்றிடுறாங்க. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இட் லெட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஆல் அலையன்ஸ் பை ஹைதர் with the Nizam and Marathas against the English in 1779. 1779 இந்த 3 பேரும் சேர்ந்து ஹைதர் அலி, நிசாம் அண்ட் மராத்தாஸ் இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி வந்து ஏற்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ், இந்த போரினுடைய போக்கு. இன் 1781 த பிரிட்டிஷ் ஜெனரல் சார் அயர்கூட் டிஃபெக்டட் ஹைதர் அலி அட் போர்ட்டோ நோவோ அப்படிங்கிற இடத்துல வந்து ஹைதர் அலியை வந்து தோற்கடித்தார் சார் அயர்கூட். த மைசூர் ஃபோர்ஸ் சஃபர்ட் அனதர் டிஃபெக்ட் அட் சோளிங்கர் அப்படிங்கிற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் தோற்கடிக்கப்பட்டார். ஹைதர் அலி டைடு ஆஃப் கேன்சர் டூரிங் த கோர்ஸ் ஆஃப் த வார். இந்த போர் நடைபெற்று இருக்கும் பொழுது ஹைதர் அலிக்கு கேன்சர் வந்து அவர் இறந்து விடுகிறார். அப்புறம் ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஹைதர் அலி இன் 1782 ஹிஸ் சன் திப்பு சுல்தான் கண்டினியூட் த வார் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக அந்த போரை வந்து தொடர்ந்து நடத்துகிறாரு. த திப்பு கேப்சர்டு பிரிகேடியர் மேத்யூ அப்படிங்கிற வந்து கேப்சூல் பண்ணிடுறாரு. அண்டு சுப்ரீம் கமாண்டர், அவருடைய சுப்ரீம் கமாண்டர் அவர் வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றுகிறாரு. ஹீஸ் சோல்ஜர். ஓகே. ஸோ அவங்களுடைய படை தளபதியையும் படை வீரர்களையும் கைப்பற்றுகிறாரு. யார்? திப்பு. இன் 1783 இட் வாஸ் எ சீரியஸ் லாஸ் டு திப்புக்கு வந்து பெரும் பின்னடைவை வந்து ஏற்படுத்தியது. ட்ரீட்டி ஆஃப் மங்களூர். இந்த ட்ரீட்டி ஆஃப் மங்களூர் உடன்படிக்கையின்படி இந்த செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் முடிவு பெற்றது. ஆன் 7th March 1784 the treaty of Mangalore was signed between the two parties. 2 பார்ட்டிக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிக்கிறாங்க. Both the agreed to return to the conquered territory and also the prisoner of war. ஸோ அவங்களுக்குள்ள கைப்பற்றின பகுதி வந்து மீண்டும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி கைதிகளையும் வந்து விடுவிக்கப்பட்டது. கைதிகளும் அவங்ககிட்ட ஒப்படைக்கப்பட்டது. Thus Warren Hastings saved the newly established British dominion from the wrath of powerful enemies like Marathas and Hyder Ali. அதாவது இதன் மூலம் கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸுக்கு புதிதாக உருவாக்கப்பட்ட பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை வலிமை மிக்க எதிரிகளான மராத்தியர்கள் மற்றும் ஹைதர் அலியிடம் இருந்து பாதுகாத்து கொண்டனர். இச்சமயத்தில் அமெரிக்காவில் தங்கள் குடியேற்றங்களை பிரிட்டன் இழந்த போதிலும் வாரன் ஹேஸ்டிங்ஸ் எதையும் இந்தியாவில் இழக்கவில்லை. மாறாக இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை பகுதிகளை ஒருங்கிணைத்தார். Warren Hastings lost nothing in India. Instead, he consolidated the British power in India.